மக இன்னைக்கு எவ்வளோ என்னெல்லாம் தப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நேற்று இருந்த அவளே நிற்கான்னு தோணுது பார்ப்போம் கூட. இன்னட்டி பண்ணியா உனக்கு டெய்லி இதே வேலையிட்டு. சரி நீ பின்ன நேற்றை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனனால ஒன்று நான் விடலான்னு பார்க்கேன். இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண விடா சரியா? ஒழுங்காக கிளாஸுக்கு போ சரியா? ஒரே ஒரு தப்பு பண்ணனால ஒன்று முடியும். இந்த மாதிரி கம்மெல்லாம் விளாண்டுட்டு இருக்காத, மண்டை அடிச்சு தட்டிடும். போ, எனக்கு தான் கெட்ட பேர் ஒன்றை விட்டுட்டு இங்கே ஒன்று என்ன கூட சில டென்னட்டி பண்ணியா போகிறாமண்டா. எப்போ பார்த்தாலும் என் தலைவலியை வாங்கணுன்னே வருது. சார் நான் என்னுடைய வீட்டு படத்தை கரெக்டாக தான் சார் பண்ணேன். ஆனால் டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்க. அதனால தான் நான் என் இங்கை வச்சுட்டு அவங்க மேலே ஒத்துக்கிட்டு ப்ளஸ் நான் அவங்கள எதிர்த்து பேசிட்டு சாரி சார். உங்களெல்லாம் மேட்சுக்குன்னே எனக்குன்னு வருதோ பாருங்க. மன்னிச்சு விடியாதா பாவம், நல்லா படித்த பொண்ணு. அதனால் இப்போ விட்டேன் எனக்கு வேலை பெருமை. பார்க்குற பாவப்பட்ட ஜீவன் மாதிரி இருக்கு. சரி போ, உன்னை மன்னிச்சு விடிய போய் தொலை. இதுவரையும் பயில தான் பிள்ளைங்க பண்ணுற கூட திரும்பி என்னட்டி உனக்கு இப்போ எடுத்துருக்கு. சார் அந்த போய் நேற்றுக்கு ஒரு பொண்ணை பற்றி இது பண்ணிட்டு இருந்தால சார், அதை நான் கூப்பிட்டு வச்சு இனிமேல் இந்த பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தேன் சார். வேறு ஒன்றும் இல்லை சார். ஏறு மண்டல் இப்படி தட்டினேன்னு ஏன் ஸ்லாப்பு மாறி போயிடும். ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா இந்த சைடு இருக்க ஸ்லாப் அந்த சைடு போயிடும். அடிச்சு சென்னாங்குத்தியெல்லாம் பற்றி விட இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருந்தானா. பையன் சின்ன பையனாக இருக்கேன், பார்க்க கொஞ்சம் கட்டப்பாக பேர மாதிரி இருந்தோன்னே கரெக்ட் பண்ண பார்க்க. சரி நான் இன்றைக்கி நல்ல மூடில் இருக்கனால நீ போ. நான் வேலை போச்சு இதோட. மக்களை பிள்ளைகள் எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பேடான ஒரு மார்க்கு தந்துட்டாவா சேலரியை பற்றிலாம். அதனால் உங்களுக்கு நான் மன்னிச்சது எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டேன். நீங்களாம் எனக்கு பாவப்பட்டு ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு கமெண்ட்டும் பண்ணிட்டு போய் ஃபாலோ பண்ணிட்டு போனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட்டா புறா பட்டா.